ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 27/6/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2026க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, கவுன்சிலிங்க்கான ப்ராசஸ் இனி வரும் வாரங்களில், அதாவது 29ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமையிலிருந்து அந்த வார இறுதிக்குள்ளே விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வெளியிடப்படும் அப்படின்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் நேற்று கொடுத்துட்டாங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே 2025 மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ண அந்த ஸ்பெசிமனை வச்சு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோவை நம்ம கொடுத்துருக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் வீடியோவாக கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ இனி வரக்கூடிய இந்த 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிள்லேயும் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்லேயும் படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் செஞ்சதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். இப்போது போன ஆண்டு, அதாவது 2025 எப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா 6/5/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது நீட் தேர்வு முடிந்த உடனேயே உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 51 நாள் லேட்டு. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். இப்போது 1 by 1 என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுதான் முதல் ஸ்டெப்பில் நம்ம செய்ய வேண்டியது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்மளுடைய லாகின் ஐடியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணணும். எப்படி நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு செட் பண்ணிங்களோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுதான் அந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் உள்ளே போகும்போது அந்த பாஸ்வேர்டையும், லாகின் ஐடியும் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே என்ட்ராகணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்கள் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டையும் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இல்லை சார், நான் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இல்லை சார், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் போடுறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் போடுறேன் அப்படின்னா ரெண்டுலேயுமே கிளிக் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? இப்போது அதுக்கு நான் கவர்மெண்ட் கோட்டாக்கும் போடுறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறேன் அப்படின்னா இந்த தகவலை எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ அப்ளைட் ஃபார் போத் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் போடணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் போடுறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத போடுங்க. போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போடணும் அப்படின்னா
கொடுத்துருக்கிற தகவலெல்லாம் முடிச்சுட்டு அந்த பேஜை நம்ம வரும்போது திரும்பவும் இன்னொரு தடவை உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் அப்ளைடு ஃபார் போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே அது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகிடும். சரி, இப்போது இதில் இந்த யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணணும். அடுத்தது வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற இந்த லிங்க்குள்ளே போகணும். ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நம்ம பார்த்துட்டோம். கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை தெளிவாக படிச்சுக்குங்க. அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு கீழே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து 13 பாயிண்ட் இருக்கும். அந்த 13 பாயிண்ட்டையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்துடணும். இப்போது மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் நான் படித்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கோர்ஸ் செஷன். இப்போது உங்களுக்கு இனிஷியலாக இருக்கும்போது கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் இங்கே காமிக்கும். இதில் எல்லா தகவலையும் 1 by 1 ஃபில்லப் பண்ணிட்டு வாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது குவாலிஃபையிங் எக்ஸாம் இந்த இடத்துல நீங்கள் இந்த டவுன்வர்ட் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா +2 அப்படின்னு வரும். இல்லைன்னா ஹெச்எஸ்சி இல்லை சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அது காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் இயர் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, 2026 இல்லை 2025 2 times ரிப்பீட்டாக இருந்தால் நீங்கள் எந்த வருஷம் வருதோ அது காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. +1 பாஸ்டு இயர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கறது கரெக்டான மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஓடிபி வரும். அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது எரர் இருக்குதுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரியான மொபைல் நம்பரை கொடுக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த நம்பரை கொடுத்துட்டா சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்தது நியூ பாஸ்வேர்டு, கிரியேட் நியூ பாஸ்வேர்டு. இந்த இடத்துல பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சியினுடைய அதுக்கு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி போட்டுருங்க. லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ்ஸு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இமெயில் அட்ரஸும் அதே மாதிரி தான். ஒன்ஸ் கொடுத்துட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த பேஜெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கும் இல்லை இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஓகே, இப்போது ஓடிபி கொடுத்தாச்சு அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, லாகின் டு கண்டினியூ. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இது வரைக்கும் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த தகவலெல்லாம் இங்கே அப்படியே என்ன ஆயிரும், கண்டினியூ ஆயிரும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். உங்களுடைய நேமு ஆஸ் பர் த +2 மார்க் ஷீட்டு, அதன் பிறகு ஃபாதர்ஸ் நேம் ஆர் கார்டியன் நேமு, நேம் ஆஃப் த மதர், அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து, அப்புறம் பிளட் குரூப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக முன்கூட்டியே சொல்கிறோன்னா, இந்த பேஜில் இருக்கிற தகவலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக வச்சுட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மேலா ஃபீமேலா, தேர்ட் ஜெண்டரான்ட்டு, நேஷ்னாலிட்டி, அப்புறம் நேட்டிவிட்டி, ரிலிஜியன் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி, அப்புறம் என்ன சப்காஸ்ட் அதை கொடுக்கணும், ஆதார் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் கேண்டிடேட் நேம் ஆஸ் ஆன் ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்கங்கிறத கொடுக்கணும், எந்த தாலுக்கில் கொடுத்தாங்கங்கிறத கொடுக்கணும். அப்புறம் இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார், தாசில்தார் இல்லை அவருக்கு கீழே என்ன ரேங்கில் சர்டிஃபிகேட்டில் இருக்குதோ அதை கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பரை பார்த்து டைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு.
இந்த அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி போட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ்ஸு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஆதார் கார்டில் இருந்ததை நான் திரும்பவும் இப்போ அப்டேட் பண்ணல, ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் இப்போ இருக்கிற அட்ரஸும் மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எந்த விதமான லெட்டர் கரஸ்பாண்டன்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய முகவரி கொடுத்தா போதும். மற்றபடி உங்களுக்கு வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மெயிலுக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னா ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய அட்ரஸ்ஸு, வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, எந்த கண்ட்ரி, பின்கோடு இதை போட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் அட்ரஸும் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே கேரி ஆகிடும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, இப்போ நான் அதாவது வசிக்கிற இடம் வேறு, ரெண்டும் வேறு வேறு அட்ரஸ் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத திரும்ப நீங்கள் ரீடைப் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வரீங்களா, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, இல்லை ஐஆர்டி கோட்டாவா. அப்போது இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்களுக்கான தகவல். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிக்கிறேன். ஒரே நாளில் இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கே நம்ம எல்லா ஒர்க்கையும் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்போது நான் வந்து பார்ட்டாக செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இதை மட்டும் செஞ்சுட்டேன் அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டோன்னா இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோமோ அது அப்படியே தான் இருக்கும். இல்லை இதில் நான் செஞ்சதில் ஏதாவது தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிட்டு அதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன். இது நம்ம கொடுத்துட்டோம், உங்களுக்கு சொல்லியாச்சு. ஐஆர்டி வார்டு கோட்டா, ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வரீங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேனில் வரீங்களா, பிடபிள்யூடியில் வரீங்களா அப்படின்ட்டு. இப்போது இதில் வந்து உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் 6th ஸ்டாண்டர்டு எந்த வருஷம் படிச்சிங்க, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படித்த அனைத்து தகவல்களும். இப்போ வந்து ஸ்டடீடு 6th to 12th இன் தமிழ்நாடு, ஸ்டடீடு இன் தமிழ்நாடு அப்படின்னா எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை நோன்னா நோன் போடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, இல்லை ஆர்டிஇ கீழே படிச்சிங்களா, எஸ்ன்னா எஸ், இல்லைன்னா நோன்னா நோன் போடுங்க. அடுத்தது 6th ஸ்டாண்டர்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அப்புறம் அந்த ஸ்கூலினுடைய டைப்பு, கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை எய்டட் ஸ்கூலா இல்லை வந்து ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிற தகவல். அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அப்புறம் எந்த ஸ்டேட்டில் வருது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் அப்படின்னா அதுக்கான போனஃபைடு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அதுக்கான ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் படித்த வருஷம், 8th, 9th, 10th, 11th, 12th. இப்போ இது எல்லாமே 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக டைப் பண்ண வேண்டியதில்லை. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனால அது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதை தான் நான் சொன்னேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பேஜ் உங்களுக்கு ஓகே பார்த்துட்டீங்க அப்படின்னா சேவ் அண்டு ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஒர்க்கு அப்படியே என்ன ஆயிரும், சேவ் ஆகிக்கும். இல்லை நான் வந்து பேக் போயிட்டு அதை ப்ரீவியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதுக்கு ப்ரீவியஸ் பேஜ் போயிட்டு அங்கே எடிட் பண்ணிக்கலாம். தேவையில்லை நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். அடுத்தது அகடமிக் டீட்டெயில்ஸ். அதில் என்ன பண்ணணும், நீட் யூஜி 2025 ரோல் நம்பர், அட்மிட் கார்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணணும். அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் இது எத்தனாவது அட்டம்ப்ட்டு, ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரெஷரா இல்லை ரிப்பீட்டரா இல்லை ரீரிப்பீட்டரா அப்படின்ட்டு. அப்புறம் நீட் யூஜி எக்ஸாம் ரிட்டன் பிளேஸ் எங்கே எழுதுனீங்க அப்படிங்கிற தகவல். அப்புறம் ஹேவ் யூ அதாவது ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிச்சிங்களா இல்லை செல்ஃப் ஸ்டடி படிச்சிங்களா அப்படின்னு. இது வந்து ஒரு தகவலுக்கு மட்டுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகடமிக் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், அதன் பிறகு எந்த போர்டில் படிச்சிங்க, அப்புறம் இது தவிர வேறு ஏதாவது. இப்போ நான் +2 முடித்த உடனே இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிற அந்த கேப்பில் நான் வந்து என்ஜினியரிங் ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், இல்லைன்னா
சயின்ஸ் குரூப் ஏதாவது எடுத்து படித்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த தகவல். அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடீடு பிளேஸு, எந்த பிளேஸில் நீங்கள் படித்தீங்க. குரூப் கோடு அப்படிங்கிறத நான் தனியாக சொல்கிறேன். இது வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அந்த குரூப் கோடு கொடுத்துருப்பாங்க. குவாலிஃபையிங் இயர் என்ன. இந்த குரூப் கோடு வந்து உங்களுடைய மார்க் ஷீட்லேயும் இருக்கும், +2 மார்க் ஷீட்லேயும் இருக்கும். அதன் பிறகு ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலண்ட் ரெஜிஸ்டர் நம்பர். இதை வந்து இந்த 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்த உடனே இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணிவிட்டு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து கூட என்ன பண்ணிக்கலாம், இதை போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்டு ஆல் த சப்ஜெக்ட் HSC இன் எக்ஸாமினேஷன் இன் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட். அப்போது ஹையர் செகண்டரியை ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டீங்களா, இல்லை எத்தனை அட்டம்ப்டில் கிளியர் பண்ணீங்க அப்படின்ட்டு. அடுத்தது மார்க்ஸ் அப்டைன்டு இன் HSC. அதில் நீங்கள் இங்கிலீஷில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது தவிர வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்டினுடைய ரெஜிஸ்டர் நம்பர், எந்த மாதம், எந்த வருடம் நீங்கள் அதை பாஸ் பண்ணீங்க, எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுனீங்க, அதில் நீங்கள் வந்து மார்க் ஷீட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து அடுத்தது போயிடணும். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் தாய்மொழி என்ன, சிவிக்னுடைய நேட்டிவ் என்ன, அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவிக் ஏரியா ஆஃப் த லாஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டடீடு அவங்களுடைய தகவல், பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன, ஆண்டு வருமானம் என்ன, நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியா, பிரதரோ சிஸ்டரோ ஏற்கனவே இந்த முதல் தலைமுறையினுடைய சலுகையை பெற்றிருக்கிறாரா, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் காமிக்கும். இங்கே அப்ளைடு ஃபார் MBBS BDS கோர்சஸ் அப்ளிகேஷன் காஸ்ட்டு எந்த அமௌண்ட் வருதோ அது இங்கே காமிக்கும். அதை வந்து பே பண்ணணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை தான் சொன்னேன். இப்போது நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாக்கு. இதை முடிச்சுட்டேன் சார், இதோடையே நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதை கிளிக் பண்ணாலே என்ன ஆயிரும், கவர்மெண்ட் கோட்டாக்கும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்குவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இந்த அப்ளிகேஷனை எடுத்துக்குவாங்க. ஸோ அமௌண்ட்டு மட்டும் இந்த இடத்துல வேரி ஆகும். இப்போ சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுக்கணும். நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தனியாக ஒரு அப்ளிகேஷன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் மேலே கிளிக் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போடுறேன், கவர்மெண்ட் கோட்டாக்கு போடலைன்னா ரைட் சைடு போடணும். ரெண்டுக்குமே போடுறேன்னா கீழே வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? லென்த்தியாக இருக்கும் வீடியோ, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போது ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க, அதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அங்கே தான் ரீஃபண்ட் ஆகும். அப்போ அந்த பேங்க்கோட நேமு, IFSC கோடு, அப்புறம் அந்த IFSC கோடை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஹோல்டர்னுடைய நேமு, சேவ் அண்ட் ப்ரொசீடு இதை கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபு சேம் ஆஸ் த நீட் அப்ளிகேஷனில் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற அதே ஃபோட்டோகிராஃப் தான். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 50 KB to 100 KBக்குள்ளே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இங்கே எவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறத கொடுத்துருக்காங்க. 35 x 45, 50 KB to 100 KB. போஸ்ட் கார்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 140 mm to 90 mm, 100 KB to 300 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்தது இதெல்லாமே செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 25 mm to 60 mmக்குள்ளே 10 KB to 40 KBக்குள்ளே இருக்கணும். அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து 40 x 60 mmல 10 KB to 50 KBக்குள்ளே அப்லோட் பண்ணிடணும். அடுத்தது SLC மார்க் ஷீட்டு 2 பேஜும். இந்த 2 பேஜும் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய டாக்குமெண்ட் வந்து <3 MBயில் இருக்கணும். ஓகேங்களா? <3 MBயில் PDF-ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு SLC மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, HSC மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கேண்டிடேட்னுடைய ஆதார் நம்பர், கேண்டிடேட்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க அப்லோட் பண்ணணும். அப்புறம் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம்
பேரண்ட் ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இல்லை ஓட்டர் ஐடி, அப்புறம் இல்லைன்னா பாஸ்போர்ட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் MBBS BDSக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான சாம்பிள் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் கவுன்சிலிங்கில் மட்டும் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.